உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரே பெட்ல இன்னொருத்தர் என் பக்கத்துல படுக்கிறதும் நான் யூஸ் பண்ற பாத்ரூமை இன்னொருத்தர் யூஸ் பண்றதும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நான் இன்னொரு பொண்ணு கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? ஒவ்வொரு நாளும் அதனால டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கண்டிப்பா வேணும். அதுக்காக தான் நான் என்னோட வைஃபை பிரிய நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் கூட உன்னை சராசரி ஆளாக நினச்சிட்டேன். ஆனால் உனக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட உன் கூட மகாபலம் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? உன் பிரச்சனையை அவகிட்ட எடுத்து சொன்னா அவளே உன்னை விட்டு ஓடிடுவாளே. அது எல்லாமே சொல்லி பார்த்தாச்சு, ஒன்னும் போற மாதிரி தெரியல. உன் பிரச்சனை தெரிஞ்சுமா உன்னை விட்டு போக மாட்டேங்கிறா? ஆச்சரியமா இருக்க. இன்னொரு பொண்ணா இருந்திருந்தா நேரம் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு சிட்டா பறந்துருப்பா. உண்மையிலே அவன் மகாலட்சுமி தான். எங்க போயிருப்பா? ஆளையே காணோம். ஜி ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஜி. நான் என் அண்ணன் ரூமுக்கு போனேன், பூட்டி இருக்கு. அவன் எங்க போனான்னு பாத்தீங்களா? விக்ரம் ஜி தானே? ஆமா. அவங்க குருஜியை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ள போயிருக்காரு. குருஜியை மீட் பண்றதுக்கு தனியா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்கானா? அவர் எல்லாரும் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கும் போதே கேட்க சகிக்கல. இந்த விக்ரம் எதுக்கு இப்படி கிரேசியா பிஹேவ் பண்றான்னு தெரியலையே. இந்த வர மிஸ்டர் வாழவெந்தான். வெந்தான் இல்லப்பா, வந்தான். வாழ வந்தான். ஏதோ ஒண்ணு, அதெல்லாம் விடுங்க. நீங்க மகா மனசை மாத்துவீங்கன்னு நினைச்சுதான் அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவளாவே என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி செய்வீங்கன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, நான் வீட்டுல என்ன சொன்னேன் தெரியுமா? என் மன நிம்மதிக்காக தான் இங்க வருவேன்னு நான் சொன்னேன். சும்மா பொய் தான் சொன்னேன் அவங்க கிட்ட. அத என் குடும்பத்துல எல்லாருமே நம்பிட்டாங்க. அவங்களும் எனக்காக தான் என் கூட வந்து இங்க தங்கியிருக்காங்க. ஆனா உங்களால அந்த மகாவோட மனசை மாத்தி என்கிட்ட இருந்து அவளை உங்களால பிரிக்கவே முடியல. உங்களை அவ சீரியஸாவே எடுத்துக்கலங்க, வெறும் காமெடியா தான் நினைச்சிட்டு இருக்கா. கவலைப்படாப்பா, நான் சொன்ன தாரக மந்திர நாம இருக்குல்ல, கவலையை விட மனைவியை துரத்தி விடு. இந்த 3 நாள் தியானம் முடிஞ்சு ஆசிரமிருந்து போகும்போது உன் பொண்டாட்டி உன் கூட வராம தனியாக தான் போவான். நீ வேணா பாரு, என் வார்த்தை நிச்சயமா பழிக்கும். விக்ரம் வரட்டும், அவனை சும்மா விடக்கூடாது. மகா, விளக்கு பூஜைக்கு எல்லா பொண்ணுங்களும் போயிட்டாங்க. நாம தான் லேட்டு. சீக்கிரம் வா. வர 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 போலாமா? கா, என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? என்னன்னு தெரியலடி, எப்போ இருக்கிறத விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தெரியற. உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன ஐசக்கா, திடீர்னு ஓவரா ஐஸ் வைக்கிற? நிஜமா தாண்டி சொல்றேன். இந்த அணிய போற விளக்கு பிரகாசமா எரியும்வாங்களே, அந்த மாதிரியா? ஏய், வாய் கழுவிடி. ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? நான் யோசிக்காம பேசிட்டேன்க்கா. விளக்கு பூஜைக்கு போற நினைப்புல இந்த விளக்கு அது இதுன்னு ரைமிங்கா பேசிட்டேன். ஃப்ரீயா விட. இத பாரு, இனிமே நீ எப்போ இந்த மாதிரி அபசகுணமா பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சாரிக்கா. அம்மா, என்ன நீ வர வர அம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? சரி, டைம் ஆகுது, போலாமா? வா போலாம். வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இங்கதானே? இங்கதான் தீபம்லாம் ஏத்தணும் போல இருக்கு. அக்கா, அங்கே பார்த்தியா? புஷ்பா கையில் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கா?
அதில் தான் அவள் பெட்ரோலை ஊற்றி வச்சிருக்கிறா. மகா பக்கத்தில் போனோடனே அந்த ஸ்ப்ரேவை எடுத்து மகா மேலே அடிச்சிருவா. மகா விளக்கு வைக்கிற சமயத்தில் பக்கத்தில் போய் இடிக்கிற மாதிரி நின்று அந்த தீப விளக்கு நெருப்பால் மகாவோட சேலையை பற்ற வச்சிருவா. இதுதான் பிளான். டேய், சாரியில பெட்ரோல் தெளிச்சா அந்த ஸ்மெல்லு காட்டி கொடுத்துறாதா? அதுக்கு தான் நம்ம போதகுமார் இருக்கான்ல, குட்டி குறிச்சி, அவன் பார்த்துக்குவான். ஒவ்வொரு செட்டா இருங்க. என்ன பாட்டிலும் அப்படியே 2 அகல் விளக்கு எடுத்துக்கோ. ஐஸ்வர்யாஜி, மகாஜி வாங்க, விளக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் விளக்கு ஏத்துங்க. போலாமா? வாங்க ஜி, விளக்கு எடுத்துக்குங்க ஜி, விளக்குக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க ஜி, தீப்பெட்டி எடுத்துக்குங்க ஜி, சூடு எடுத்துக்குங்க ஜி. ஆ, இந்தாங்கம்மா. ஏங்க அங்கங்க கிராக் விட்டுருக்குங்க. ஆ, நீங்களே பார்த்து நல்லதா எடுத்துங்க ஜி. ஆ, ஏப்பா, அங்க மோட்டரை சரி பண்ணுங்கப்பா, பெட்ரோல் சுமல் இங்க வரைக்கும் வருது. எடுத்துங்க, எது வேணாலும் எடுத்துக்கங்க. இந்தாங்க விளக்குக்கு எண்ணெய். ஏத்துங்கோ, சந்தோஷமா ஏத்துங்கோ. வாக்கா. அக்கா, பெட்ரோல் ஊற்றியாச்சு, இனி பற்ற வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.